நமசிவாய வணக்கம். எல்லாருக்கும் அனுமத் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ சில நாள் முன்னாடி காந்தாரா படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் லோகநாத் அவர்கள் நம்ம ஆஃபீஸ் வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தார். அவருக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக பொக்கிஷத்தை கொடுத்தது. அனுமத் ஜெயந்தியை முன்னிட்டு ரொம்ப விசேஷமான அபூர்வமான ஹனுமான் கதா சங்குங்கிற ஒரு சங்கை இன்னிலேருந்து பூஜை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது இருக்கிற இடத்துல சீதா ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரகம், அனுமாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். எந்த கெட்ட சக்தியும் இந்த சங்கு இருக்கிற இடத்துல வேலை செய்யாது. வீட்டில் வாசுதோஷம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதை இது சரி பண்ணும். நமக்கு தேவையான லக்ஷ்மி கடாட்சம், இந்த எதிரிங்க தொல்லை, கெட்ட சக்திகள்லேருந்து பாதுகாப்பு எல்லாத்தையும் இந்த அனுமான் கதை சங்குங்கிறது தரும். பூஜை செய்யப்பட்ட அந்த அனுமான் கதை சங்கு 500 rupees. தேவையானவங்க வாங்கிக்கலாம். நம்ம அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக பொக்கிஷத்தை கொடுத்தோம். அதையும் தாண்டி இப்போ எல்லாருக்கும் தேவையான ஆன்மீக பொக்கிஷங்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ரீசெண்டாக 108 நாள் பூஜையில் வச்சு நம்ம ஒரு 3 விஷயங்கள் கொடுத்தோம். அதுதான் அந்த மியூசிக் டைரக்டருக்கு கொடுத்தோமானா இல்லை, அது வேற. அதையும் பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் தேவையான ஆன்மீக பொக்கிஷங்கள், 1 அடி நீளம் இருக்கக்கூடிய மாமர பலகையில் பண்ண லக்ஷ்மி குபேர யந்திரம். இதில் லக்ஷ்மி குபேர யந்திரம், லக்ஷ்மி குபேர நம்பர், லக்ஷ்மி குபேர ஐஸ்வர்ய கோலம்னு 3 3 in 1 இருக்கு. 48 நாள் பூஜையில் வச்சு எங்கள் சொந்த ஊர் அரிகேஸ்வரர் சிவன் கோவில் 2000 ஆண்டுகளை கடந்த பழமையான கோவில். அங்கே குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்குது, குபேரலிங்கம்லாம். அங்கே வச்சு பூஜை பண்ண லக்ஷ்மி குபேர யந்திரம். அங்கே சனி பகவான் குடும்பத்தோடு இருக்கார். ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தின்னு பசங்களோட எல்லா கிரக தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய கோவில். அந்த மாதிரியான இடத்துல வச்சு எடுத்த லக்ஷ்மி குபேர யந்திரம். இது 500 rupees வரும். அப்புறம் இன்னொன்று மகாமேரு சங்குங்கிற மோத்தி சங்கு. இந்த கூம்பு வடிவ சங்கு பிரமிட் வடிவத்தில் இருக்கிறதுனால பிரமிட் சங்கு, ஸ்ரீசக்கரம் மகாமேருன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மகாமேரு வடிவத்தில் இருக்கிறதுனால மகாமேரு சங்கு. வானவிலோட 7 நிறங்களும் இதில் பிரதிபலிக்கிறதுனால வானவில் சங்கு, ரெயின்போ சங்கு, இந்த மாதிரி பல பெயர்கள் சொல்லுவாங்க. மோத்தி சங்கு, முத்து சங்குன்னு நிறையா பெயர்கள். பணவரவை ஈர்க்கிறதுல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கு இது. பெரும்பாலும் சேட்டு கடைகளில் இதை பார்த்துருப்போம். இது இருக்கிற இடத்துல பணவரவும் இருக்கும், குடும்ப நிம்மதி, மன அமைதிங்கிறதும் இருக்கும். அதனால தான் இந்த சேட்டு மக்கள் செல்வ செழிப்பாகவும் இருப்பாங்க, குடும்பத்தோடு ஒத்துமையாக பல பிஸ்னஸை பண்ணுவாங்க. அந்த ஒத்துமை இன்னைக்கு நிறையா பிஸ்னஸ் ஃபேமிலியில் இல்லை. அப்பா பிஸ்னஸை எடுத்து பண்ணுறதுக்கு நிறையா பசங்க தயாராக இல்லை. என்கிட்டயே கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு சொந்தக்காரர், ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன்னோட பையனை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். ஸோ இது அவங்க ஜீன்லேயே இருக்குது, சேட்டு மார்வாரி மாதிரியானவங்களோட ஜீனில். அது ஒன்று. இன்னொன்று, பல ஜென்ரேஷன்ஸாக இந்த மாதிரி பூஜைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஜீன் அவங்களுக்கு இருக்குது. நம்மளும் இந்த மாதிரியான பூஜைகளை பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months கொஞ்சம் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொன்று, கோமதி சக்கரம். 16 கோமதி சக்கரங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறது தான் விசேஷம். கோமதி சக்கரம் வீட்டில் வச்சா நல்லதுன்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அதை எப்படி வச்சு வழிபாடு பண்ணணும், எவ்வளோ வச்சு வழிபாடு பண்ணணுங்கிறதுலாம் தெரில. அது என்ன 16ங்கிற கணக்குனா 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க இல்லை. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபடி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழ்வும் துய்யனின் பாதத்திர அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயின்னு அபிராமப்பட்டர் ரொம்ப அழகாக அந்த 16 செல்வங்களை பட்டியலிடுறார். லக்ஷ்மியில மொத்தம் 16 வடிவங்கள் இருக்கு. ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, மேதாலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, பாக்கியலட்சுமி, கீர்த்திலட்சுமி, ஆரோக்கியலட்சுமி, சித்தலட்சுமி, சௌந்தரியலட்சுமி, சாம்ராஜ்யலட்சுமி, மகாலட்சுமி சேர்த்து 16. அந்த 16 லட்சுமியை 8 லட்சுமி அஷ்டலட்சுமின்னு நம்ம சுருக்கிட்டோம். 16 லட்சுமிகளுக்கும் சோடச லட்சுமி மந்திர பிரயோகம்ங்கிறது இருக்கு. ஆதிலட்சுமி நமஸ்தே அஸ்து பரபிரம்மஸ்வரூபிணி யசோ தேகி தனம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே, இப்படி 16 லட்சுமிகளுக்கும் வரும். இந்த 16 கோமதி சக்கரங்களை வச்சு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகங்கிற இந்த லட்சுமி மூல மந்திரத்தை 16 தடவை சொல்லி கோமதி சக்கரத்தில் பூ வச்சு வழிபட்டாலே நமக்கு தேவையான சகல லட்சுமி கடாட்சங்களும் கிடைக்கும். ஸோ இந்த லக்ஷ்மி குபேர யந்திரம், மகாமேரு சங்கு, கோமதி சக்கரம் 3 சேர்த்து லக்ஷ்மி குபேர யந்திரம் 500 வரும். மகாமேரு சங்கு 500, கோமதி சக்கரம் 200, 3 சேர்த்து 1200 வரும். இந்த 3 விஷயங்களையும் வாங்கி வெறும் வீட்டில் வச்சா அது ஷோகேஸ் பீஸ், அவ்வளோதான். இதுக்குன்னு சிம்பிள் மந்திரங்கள் இருக்குது. 2 நிமிஷம் கூட ஆகாது அது சொல்கிறதுக்கு. வீட்டில் யாராவது ஒருத்தர் தினமும் அந்த மந்திரங்களை சொல்லி அதில் பூ வச்சு
சேட்டு மக்கள் எப்படி பக்தியோட பூஜை நைவேத்தியம்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணி, நைவேத்தியம்ங்கிறது காஞ்ச திராட்சை மாதிரி உலர்ந்த பழம், வாழைப்பழம், எந்த பழம் காய் வேணாலும் பண்ணலாம். வீட்டில் நம்ம குக் பண்ணுற எந்த ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டை வேணாலும் இதுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ஒன்றும் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அப்படி ரெகுலராக பண்ணின்னு வந்தால் 3 to 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத வளர்ச்சி கண்டிப்பாக வரும். நிறையா பேர் நம்மகிட்ட வாங்கி பலன்கிறது கிடச்சிருக்கு. ஒரு சில பேர் இதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு. பல பேருக்கு டக்குன்னு சொல்கிறதுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது, மறந்துருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பேர் நமக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, பல சேஞ்சஸ்லாம் வந்து தெரிஞ்சுட்டு இருக்குன்னு. ஸோ இது வந்து அவசியம் எல்லாரோட வீட்லேயும் இருக்க வேண்டியது. ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த பூஜையை ரெகுலராக பண்ணாங்கன்னா 3 to 6 மந்த்துக்குள்ள பலன்கிறது தெரிய வரும். லாஸ்ட் டைம் காந்தாரா மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் சார் நம்ம ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்திருந்த முக்கியமான காரணம் என் அப்பாவை பார்க்கறதுக்காக ஆக்சுவலி. ஏன்னா என் அப்பா பல வருஷமாக மியூசிக் கிரிட்டிக்காக இருக்கார். இப்போ கூட தினத்தந்தியிலலாம் ரிவ்யூ எழுதிட்டு இருக்கார். அரியசலூர் வெங்கட்ராமன்னா ஜீ தமிழில் வர ஜோசியர் காலையில் 7 மணிக்கு வருவார் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் முதல்ல அவர் ஒரு இசை ஆராய்ச்சியாளர், அப்புறமா தான் ஜோசியர். ஸோ மியூசிக் சம்மந்தமாலாம் நிறையா அவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறதுனால சில ராகங்கள் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, டவுட் கேட்கறதுக்காக என் அப்பாவை பார்க்கறதுக்கு அவர் வந்திருந்தார். அப்படியே வந்தப்போ நம்ம ஆஃபீஸை பார்த்தேன். இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் பற்றிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு, அவருக்கு நம்ம கொடுத்த முக்கியமான ஒரு பரிசுங்கிறது, முதல்ல அவர் வந்து சில ரேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தார். அது வந்து வராகர் பூஜைக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அப்படி யூஸ் ஆயிடுச்சது. அவருக்கு நம்ம கொடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வராகர் ஃபோட்டோ. ஓம் ஸ்ரீ யோக வராகாய சோடச ஐஸ்வர்ய வரப்பிரதாய ஆனந்த போக ரூபாய ஸ்வர்ண வராகாய நமோ நமக. ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் மாதிரி ஸ்வர்ணயோக வராகர். இதில் லக்ஷ்மி, வராகர், கருடாழ்வார், ஆதிசேஷன் எல்லாரும் தங்க சுரூபத்தில் இருப்பாங்க. ஃபேப்ரிக் ஃப்ரேமு கீழே விழுந்தாலும் உடையாது. வித் ஸ்லோகத்தோடு இருக்கிற இந்த ஃப்ரேம் பண்ண அருமையான ஃபோட்டோ வந்து 300 ருபீஸுக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டுருக்கோம். இது வந்து எப்போதுமே டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 7 days 10 days பிஃபோர் இது ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்கள் அட்ரஸ்க்கு ரீச் ஆகிடும். இந்த முக்கியமான பொக்கிஷத்தை அவருக்கு வந்து கொடுத்தது. அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கிற மற்ற ஆன்மீக விஷயங்கள், மற்ற பணிகள், இதெல்லாம் அவர்கிட்ட கிடைச்ச டயத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அவரும் வந்து அந்த ஷூட்டிங் யூனிட்டில் பல ஆச்சரியமான விஷயங்கள் நடந்ததுன்னு. இப்போ நம்ம வந்து இந்த ஆன்மீக லைனில் இருக்கோம். நம்மகிட்ட இந்த கருங்காலி கருடன் மாதிரியான இதெல்லாம் வாங்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த ராகு கேது சர்ப்பதோஷம்லாம் அதனால சரியாயிருக்கு. அபயாசத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற இந்த கருடாழ்வாரை வாங்கினதுனால எவ்வளவோ மேஜிக்ஸ் கருடாழ்வார் மூலமாக நடந்திருக்கு. பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவரோட பொண்ணு ஏதோ ஓவர்சீஸ் ட்ரிப்புன்னு போயிட்டு வந்து அங்கே இந்த ஜின் பேய் மாதிரி ஏதோ பாதிப்பு வந்ததுன்னாங்க. பல டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பண்ணி பார்த்தாச்சு, டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய். அது தவிர பல பரிகாரம்லாம் பண்ணி பார்த்து சரியால. நம்மகிட்ட கருடாழ்வார் வாங்கி பூஜை பண்ணார். 48 நாளில் இந்த பொண்ணுக்கு சரியாச்சு. கனவுல கருடன் வந்து ரக்கியால் வருடி கொடுக்குற மாதிரி கனவு வந்தது. அப்புறமா அவங்க வந்து நார்மல் ஆனாங்க. அப்படி ஒரு மிராக்கிள் நடந்தது. அப்புறம் தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை மீனவ பெண்மணி, அவங்களுக்கு சில பிரச்சனைன்னு வந்து நம்மகிட்ட கருடன் வாங்கினாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த பணக்காரருக்கு பண்ண மிராக்களை விட ஜாஸ்தி அந்த பெண்மணிக்கு கருடாழ்வார் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க ரொம்ப ரிச்சாக இருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள். இந்த பல காரணங்களில் கருடாழ்வாருடைய அனுகிரகம்ங்கிறது ஒன்று. இந்த மாதிரி லாவா ஸ்டோன் மாலையை நம்மகிட்ட ரீசெண்டாக ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. சில கெட்ட சக்தி பாதிப்புன்னு கருட மந்திரம் உரியேற்றி அதில் கொடுத்தது. அதை போட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாச்சு. அதை பற்றி கூட நம்ம ரீசெண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்படி நம்ம இந்த ஆன்மீக லைனில் இருக்கோங்கிறதுனால நமக்கு நிறைய மிராக்கிள்ஸுங்கிறது நம்ம வீட்லேயே கூட அப்பப்போ நடக்கும். அட்லீஸ்ட் கருட ஹோமம் பண்ணுற நேரத்தில் கருடாழ்வார் 1 இல்லை 2 இல்லை பல கருடன்கள் வானத்தில் பறப்பாங்க. அந்த தெய்வம்ங்கிறது இருக்கிறது உண்மை. இந்த பூஜை மந்திரம் இதெல்லாம் சக்தி இருக்கிறது உண்மைங்கிறத காட்டுற விஷயங்கள் அது. அதை தவிர நமக்கு வரக்கூடிய சில கனவுகள், நிஜத்திலேயே சம்டைம்ஸ் சில உருவங்கள்லாம் கண்ணில் தென்படும், அது வேற. அதே மாதிரி நம்மகிட்ட ஆன்மீக பொருட்கள் வாங்கியிருக்கிறவங்களுக்கும் பல மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு ஷூட்டிங் யூனிட்டில் பல மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர்கிட்ட டைம் கிடைச்சா இன்னும் கூட பேசிகிட்டு இருக்கலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கிறது. ஸோ என்னால் மறக்க முடியாத ஒரு சந்திப்புன்னு சொல்லலாம். இந்த நன்னாளில் இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றுமே ப்ராப்பராக அதுக்குரிய பூஜைகள் மந்திரங்கள்லாம் ஏற்றி தான் தரோம். இதில் ஃபுல் ஃபெய்த் இருக்கிறவங்க வெறும் வாங்கிறதோடு நிறுத்திக்காமல் நம்ம இதுக்குன்னு கூட கொடுக்குற மந்திரங்களை தினமும் அப்ளை பண்ணி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா
உங்கள் வாழ்க்கையில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத பல மேஜிக்ஸு நமக்கு மேலே இருக்கிற அந்த சக்தியால் நடந்தே தீரும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாருக்கும் இதனுடைய பலன்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் பேசுகிறதே. இதெல்லாம் கரெக்டுன்னு உங்கள் மனசில் பட்டுதுன்னா உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று, இதெல்லாம் யாருக்கு தேவையோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்தலாம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.